நீ ஸ்டுடியோ வைக்கணும்னு சொன்னேல, ஆமா. அந்த ஐடியாவை ட்ரா பண்ணிரு. ஏன்? விஸ்காம் படிச்சிருக்கேன்னு சொன்னேல, ஆமா. என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணு. லைட்டிங்ஸ்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு வரதுக்குலாம் ஆள் தேவையா இருக்கு. எது? ஆமா பாப்பா, என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணு. ஓய், யார பார்த்து அசிஸ்டண்டா சேர சொல்ற? ஒன்னதான் பாப்பா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னமோ என்னைய வா போன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. நீ இப்பதானே விஸ்காம் முடிச்சிருக்க. ஆமா. அப்போ என்னை விட நீ சின்னவ தானே? ஓஹோ, சின்ன பொண்ணுனாலும் நான் ஒரு பொண்ணு. அப்படியா? என்ன எப்படி இருக்கு என்ன பார்த்தா? பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உன்கிட்ட நின்று பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. போவான்ல. அப்புறம் தம்பி, ஒரு விஷயம். எது தம்பியா? நான் உனக்கு தம்பியா? பொறுப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், நான் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறேன். இடமெல்லாம் பார்த்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சு இந்த வாரம் ஆரம்பிச்சிருவோன்னு வை. எனக்கும் ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுது, வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படின்னு அவளை யாரை பார்த்து ஹெல்ப்பர் வேலைக்கு கூப்பிடுற? ஒன்னு தாண்டா தம்பி, கவலைப்படாத, நல்ல சம்பளம் கொடுப்பேன். வரையா? இங்க பாரு, நீ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. இல்லையே, எனக்கு கண்ணு நல்லா தெரியுதே. கண்ணுக்கு முன்னாடி நீ நிக்கிறதும் தெரியுதே. தெரியாம எப்படி இருக்கும்? ஆமா, தெரியுதுன்னு தான் சொல்றேன். வந்துட்டா நல்ல பப்பரமிட்டா கண்ணை வச்சுக்கிட்டு. பப்பரமிட்டா கண்ணா? ஆமா, அப்படித்தான் இருக்கு உன் கண்ணை பார்த்தா. நீ ரொம்ப பேசுற. இங்க பாரு, இது யார் வீடுன்னு தெரியுமா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீடு. எங்களுக்கு கொஞ்சம் சொந்தமும் கூட. சோ நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை இங்க இருந்து வெளியே போக வச்சிருவேன். நான் போயிட்டா அப்புறம் வீடியோ யார் எடுக்கிறது? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. போனா போகுதுன்னு உன்னை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை என் கண்ணில் நீ படக்கூடாது. ஓஹோ, பட்டா பட்டா என்ன செய்வ? முடிஞ்ச அளவுக்கு என் கண்ணில் படாம ஒதுங்கிக்க, அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க நீ. ஒரு திறமையான போட்டோ வீடியோகிராஃபரை உன்கிட்ட அசிஸ்டண்டா வந்து சேர சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன வம்புக்கு இழுத்ததே நீ தான். முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. 3 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன்னு சொல்ற, அசிஸ்டன்ட் கூட இல்லாம இருக்க? ஏன் இல்ல, இருக்காங்களே. அப்ப ஆளுங்க இருந்தும் என்னை நீ கூப்பிடுறன்னா வம்புக்கு தானே கூப்பிட்ட? உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுது நீ என்ன வம்புக்கு தான் கூப்பிட்டுருக்கேன்னு. ஆமா, வம்புக்கு தான் கூப்பிட்டேன். தெரியும். பின்ன வந்ததும் பொண்ணோட அம்மா கிட்ட உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்த. உள்ளதானே சொன்னேன். இந்த இடத்துல இந்த கேமராவை நான் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட சங்கடம் கொடுக்காம எல்லா நிகழ்ச்சியையும் அழகா கேமராவில் பதிவு பண்ணி இருந்திருப்பேன். ஆம்பளை ஒன்னால அது முடியலல்ல, அதனால தானே இங்க வெளியே நின்று வர்றவங்க போறவங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு தான் கூச்சப்பட்டுச்சு. நீ ஆம்பளைங்கிறதுனால தான் கூச்சப்பட்டுச்சு. இதுவே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அதைத்தானே நான் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொன்னேன். உனக்கு எங்க குத்துது? இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற. நான் நியாயத்தை தான் பேசினேன். வம்புக்கு இழுத்தது நீ. அப்ப நான் வம்பு பண்ணத்தான் செய்வேன். அப்படி வம்பு பண்ண கூடாதுன்னா ஒரு சாரி கேட்டுரு, நான் பாட்டுக்கு போறேன். சாரி கேட்கணுமா? இந்த எம்கேவா? ஆமா. பப்பரமிட்டா உன்கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு கருப்பட்டி, ஒழுங்கா சாரி கேட்டுரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. எது கருப்பட்டியா? உன்னை பார்த்தா அப்படித்தான் இருக்க. இங்க பாரு, எனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. சாரி கேளு. கேட்க முடியாது. அப்படின்னா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏப்பா? போடா. சரியான ராங்கியா இருப்பா போல. ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறாளாம்ல, எப்படி ஆரம்பிச்சு என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். இங்க சாப்பாடெல்லாம் ஜோருங்க, வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. நல்ல சிவா, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு நாராயணா. அப்படி சொல்லு. உன் மக சடங்க பிரமாதப்படுத்திட்ட போ. அப்பா நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு வரேன். பாப்பாடு, கூட்டம் ரொம்ப இருக்குல்லம்மா, அங்க இடம் பத்தலன்னு இங்கேயும் அப்படியே ஒரு டேபிள போட சொல்லி சாப்பாடு வைக்க சொல்லியாச்சு. சரிங்க அங்கிள், சரி. அதான் உங்க அப்பாவை இங்க உட்கார வச்சுட்டேன். அங்க கூட்டத்துக்குள்ள போனா இடிச்சு தள்ளி போடுவாங்கல்ல. ஆமா, நான் அதான் அங்க சாப்பிடுறதுக்கு அப்பாவை காணோம்னு தேடிட்டு இருந்தேன். ஒன்னும் தேட வேண்டியது இல்ல, என் ஃப்ரெண்டு பையன்ல, நான் பார்க்காம விட்டுருவானா, கவனிக்காம விட்டுருவானா? சரிங்க அங்கிள். எங்க உங்க சித்தப்பா சித்தி என்ன காணோம்? அவங்க வந்துட்டாங்க, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அப்ப நீ உங்க அப்பா கிட்ட நின்னு என்ன வேணும் ஏது வேணும் காட்டு கவனிக்கிறியா? நான் போய் உங்க சித்தப்பாவையும் சித்தியும் ஒரு பார்வை பாத்துட்டு வரேன். சரிங்க அங்கிள். சரி பாரு. நல்ல சிவம் சாப்பிடு, நான் போய் உன் தம்பி பரமசிவத்தை பாத்துட்டு வரேன். சரி போய் பாரு போ. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பாத்துக்க பாப்பா. எப்பா என்ன மாதிரி வேணுமாப்பா? எல்லாம் இருக்குடா, தாராளமா தான் வச்சிருக்காங்க. சரிப்பா, சாப்பிடுங்க. குட்டி பிள்ளை, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஆமாப்பா, சூப்பரா இருக்கு. ஏன்டா கண்ணு, அக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போவோமா? எப்பா எப்படிப்பா எடுத்துட்டு போறது? சங்கடமா இருக்காது?
யார் வீட்ல இருந்து எடுத்துட்டு போறோம்? என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து தானே. நம்ம போகும்போது அவனே கொடுத்து விடுவான் தெரியுமா? எப்பா நான்லாம் எடுத்துக்கிட மாட்டேன்ப்பா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு ஒரு நடந்து போய் ஒரு டிபன் கேரியர் ஏதாவது எடுத்துட்டு வரையா? எப்பா இதுக்கு பேசாம அக்காவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா. அது கல்யாணம் பேசி முடிச்ச பொண்ணை வெளியே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்தேன். எப்பா என்னப்பா எந்த காலத்துலப்பா இருக்கீங்க? அடே அப்படி இல்லடா குட்டி பிள்ளை. அப்பா பழைய பஞ்சாங்கமா இருந்துகிட்டு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும்னு நினைக்கல. அப்புறம் இல்லடா, இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு மட்டும்தானே போயிருக்காங்க. ஊரறிய பரிசம் போடல பத்தியா? ஆமா. இப்ப இந்த நேரத்துல உங்க அக்காவை நம்ம இந்த மாதிரி 4 பேர் வந்து போற நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்தோம்னு வை. வேற யாரும் வந்து பொண்ணு கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் சங்கடம். ஓ ஆமாடா, இந்த மாதிரி நாங்க ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு சங்கடம். அவங்க சங்கடப்படுறத பார்த்து நம்மளும் சங்கடப்பட்டு நிக்கணும். அதுக்கு தாண்டா பிள்ளை ஊரறிய பரிசம் போடுறதுக்கு முன்னாடி வெளியே கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. சரிங்கப்பா சரி, நான் தான் ஏதோ நினைச்சிட்டேன் போல. இப்ப பரிசம் போட்டாச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அக்கா வந்தான்னா அக்கம் பக்கத்துல யாராவது கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு இப்பதான் பரிசம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்களா? சரின்னு அவங்களும் போயிடுவாங்க. புரியுதுப்பா புரியுது. அதுக்கு தாண்டா அக்கால வீட்டோட விட்டுட்டு வருது. பரிசம் போட்டதுக்கு அப்புறம் எங்கேனாலும் கூட்டிட்டு போவோம் என்ன? சரிங்கப்பா சரி. பாப்பா, அப்பா உனக்கு ஒரு வாய் ஊட்டட்டாடா. வத்த குழம்பு என்ன டேஸ்டா இருக்குன்னு பாக்குற. நானும் சாப்பிட்டேன்ப்பா, சூப்பரா இருந்தது. வீட்டுக்கு ஓடி போய் ஒரு கேரியல் எடுத்துட்டு வாடா. சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். அங்க பாரு, நாச்சியார பாரு. என்ன மலரு, அப்பா சாப்பிடுறத பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? சும்மா பேசிட்டு இருந்தேன்க்கா. அம்மா நீங்க என்ன உங்க அவசரத்துக்கு ஒரு கேரியரை தூக்கிட்டு வரீங்க? நான் டிஃபன் கேரியர் இல்லாம எந்த ஃபங்க்ஷனே அட்டெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியா? அம்மா சாப்பிட்டுட்டு அப்படியே டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு போயிட வேண்டியதான் மத்தியானத்துக்கு. சரிதான்க்கா சரிதான். சும்மா விட்டு வச்சிருக்காங்க உங்களை? ஆமா, யார் என்ன சொல்லுவா? எல்லாம் நம்ம வீடு நினைச்சிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது தெரியுமா? அது சரி. பாப்பா டேய். என்னப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல இருந்து யாரும் வரலையாக்கா? வந்திருக்காங்க, அந்த பக்கம் சாப்பிடுறாங்க. சரிங்கக்கா சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாப்பா கொஞ்சோன்னு வத்த குழம்பு கொண்டாட சொல்லுடா. ஐயா கருப்பா. சரிப்பா கொண்டாட சொல்றேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கியா? எல்லாரும் திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடெல்லாம் தாராளமா இருக்கா ஐயா? இன்னும் ஆளுங்க வர வேண்டியதா இருக்கு. இன்னும் 4 பந்திக்கு சாப்பாடு இருக்குமா? அப்படியா ஐயா? சரி. அவங்க அப்பாவுக்கு சிநேகிதங்க ஜாஸ்தி, நிறைய பேரை கூப்பிட்டுட்டாரு. எல்லாம் கணக்கு பண்ணி தான் சமைச்சிருக்கோம். சரி சரி, அதான் கேக்குறேன். எதுவும் பத்தாக்குறையா போகுதுன்னா இப்பமே மறுபடியும் உலைய வச்சிடலாம்ல, அதுக்கு தான் பாக்குறேன். அதெல்லாம் இல்ல, சரியா போயிடும். சரிங்கய்யா சரி. இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் கரெக்டா பரிமாறி இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். ஆமா, அந்த பக்கம் ஒரு டேபிள் இப்பதானே போட்டிருக்கோம், அதனால பார்க்க வந்தீங்களோ? ஆமாம்மா, பசங்க தான் பரிமாறினாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்கய்யா சரி, பாருங்க பாருங்க. சரிங்கம்மா. அண்ணே கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டு வாங்க அண்ணே. அந்த கொண்டு வரேன். மலரு. என்ன ஆண்டி? அந்த தம்பி யாருன்னு தெரியுமா? சாப்பாடு பரிமாறுறவங்க தானே? இல்ல, அந்த தம்பி தான் கேட்டரிங் பண்ணவரு. ஓ அப்படியா? சரி சரி. அவரை போய் வத்த குழம்பு எடுத்துட்டு வாங்கங்கிற. ஏன் சொல்லக்கூடாதா ஆண்டி? அந்த தம்பி கிட்ட 20 பேருக்கு மேல வேலை பார்க்குறாங்கம்மா. அந்த தம்பியை போய் வத்த குழம்பு எடுத்துட்டு வர சொல்ற, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயா அப்படி சொல்லக்கூடாதா? அந்த தம்பி எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்க வந்திருக்கு. அந்த தம்பியை போய் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லக்கூடாதா? யாருனாலும் யாருக்குனாலும் பரிமாறலாம்ல, நான் தப்பாவா கேட்டுட்டேன்? நீங்க ஒன்னும் தப்பா சொல்லலங்க, அதான் என் வேலை. ஐயா வத்த குழம்பு உங்களுக்கா? கருப்பா ஆமா ஐயா, எனக்கு தான் கொஞ்சம் ஊத்து. நல்லா சாப்பிடுங்க. ஐயா போதுமையா? போதும் போதும், தாராளம். வேற ஏதாவது கொண்டு வரணுமா? இல்லையா, எல்லாம் தாராளமா இருக்கு. வத்த குழம்பு ரொம்ப ருசியா இருந்ததா, அதான் இன்னொரு சாப்பாட்டுக்கு அதையே வாங்குவோமேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா, சரி சாப்பிடுங்க. சார் சாரி சார். இது ஏன் வேலை தாங்க, நீங்க கேட்டதுல ஒன்னும் தப்பு இல்ல. இல்ல ஃப்ரீயா விடுங்க மேடம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி. தம்பி இங்க கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டு வாங்க. அந்த வரேன். பாப்பா டேய். எப்பா? இந்த தம்பியவே நம்ம அக்கா கல்யாணத்துக்கு கேட்டரிங்க்கு புக் பண்ணிடுவோமா? எப்பா? நானு எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் அந்த தம்பி ஒன்னும் நினைச்சுக்கிடாது. அப்படியா? ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டாங்களா? ஆமா, அதெல்லாம் அந்த தம்பி ஒன்னும் நினைக்காது. நாங்க அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்லப்பா, அப்ப சித்தி சித்தப்பாக்குலாம் இவங்க தான் பார்த்து பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நினைச்சு நானும் இப்படி கூப்பிட்டுட்டேன். சரிடா கண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு, அப்பா கேக்குறதுக்கு பதில சொல்லு. இந்த தம்பியவே நம்ம அக்கா கல்யாணத்துக்கு புக் பண்ணிடுவோமா? சரிங்கப்பா. நீ போய் அந்த தம்பி கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு வா போ. அப்புறமா பேசுவோம்ப்பா. இல்லடா கண்ணு, இந்த மாசம் முகூர்த்தம் நிறைய இருக்கு. இந்த தம்பி ஏற்கனவே புக்கா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவுமே போய் பேசுறது நல்லது. அப்பா சாப்பிடுறதுக்குள்ள நீ போய் பேசிட்டு வந்துருப்போ. சரிங்கப்பா. எல்லாம் தாராளமா தான் இருக்கு போல. இத்தனை பந்தி முடிஞ்சிருச்சு, இன்னமும் அரை டாக்ஸாக்கு கிடக்கு எல்லாம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய காரியாரா கொண்டு வந்திருக்கலாமோ? அதானே, என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஏக்கா சண்முகத்து, இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? சாப்பாடெல்லாம்
எல்லாம் நிறைய இருக்கான்னு பார்க்க வந்தேன் செல்முத்து. அதெல்லாம் தாராளமா நிறைய தான் இருக்குல்ல, ஒரு கேரியர்ல எடுத்துக்கிறேன். எந்த கல்யாண வீட்டுக்கு நாங்க சமைக்க போனாலும் இந்த அக்கா போறதானே கூட்டுறீங்க நீங்க. ஆமா, மிச்ச மீதியா கடைசியில கீழே தானே கொட்ட போறீங்க. அதுக்கு நான் இப்பவுமே கொஞ்சம் எடுத்துட்டு போனா என்ன? நீங்க ஒரு ஆள் எடுத்துட்டு போறத பார்த்தா வரிசையா எல்லாரும் இங்க அக்கம் பக்கத்துல இருந்து தூக்குவாளி டிபன் காரியல்னு தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் பந்திக்கு பத்தாம போச்சுன்னா என்ன பண்றது? நாங்க இன்னொரு அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் நிறைய இருக்குல்ல செல்முத்து, நிறைய தான் இருக்கும். இன்னும் 4 பந்தி நடக்க வேண்டியதா இருக்கான். இப்பதான் சொல்லிட்டு போறாங்க வீட்டுக்காரங்க. அது போக நாங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்தா எடுத்துட்டு போங்க. இப்ப நிறைய கட்டுங்க. செல்முத்து, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் எதுக்கு கேரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சாப்பாட்டுக்கு தானே. சாப்பாட்டுக்கு தான் செல்முத்து. ஆனா இது சாம்பிளா? ஆமா, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. சரி, அதுக்கு எப்படியும் இந்த வாரத்துல பரிசம் போட்டுருவாங்க. அப்புறம் மேற்கொண்டு ஒரு 2 வாரத்துல கல்யாணம் இருக்கும். சரி, அந்த பரிசத்துக்கும் கல்யாணத்துக்கும் கேட்டரிங் ஆர்டரை நான் உங்களுக்கே வாங்கி தரேன். அதுக்கு தான் இப்ப எல்லா டிஷ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓஹோ, ஆமா, இதை கொண்டு போய் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க, எங்க கருப்பன் தம்பி சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி, அவங்களும் சாப்பிட்டுட்டு வாவ் இது யார் சமைச்சது அப்படி கேட்பாங்க. சரி, அப்ப நான் சொல்லுவேன், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம வீட்டு கல்யாணம் ஆர்டர் அவருக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அடுத்த வாரம் பரிசம், அதுக்கடுத்து ஒரு 2 வாரத்துல கல்யாணம், அதுக்கடுத்து தளப்புன்னு எக்கச்சக்கமா ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக்கா? ஆமா, அதுக்கு தான் இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு போறேன். எடுத்துக்கிட்டா? அந்த கொஞ்சம் திரும்புங்க. ஏன் செல்முத்து? திரும்புங்களே, சொல்றேன். திரும்பிட்டேன். அந்த வாராகல்ல நீங்க சொன்ன பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களான்னு பாருங்க. உன்னை யாரு தான் மலரு அதுக்குள்ள வர சொன்னா? ஏன்க்கா? உன் பேரை சொல்லி கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துக்கிடலான்னு பார்த்தேன். ஏன் பேரை சொல்லியா? ஆமா, உங்க வீடு கல்யாணம் ஆர்டர் தானே, அதான் அந்த கல்யாணத்துக்கு உண்டான கேட்டரிங்க இவங்களுக்கே கொடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். இல்லாட்டி இவன் எடுக்கவே விட மாட்டான். உட்டரியில் அம்புட்டு அந்து வச்சுன்னு இந்த அக்கா இப்பதான் அங்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு எஞ்சி வாராக. நான் தான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தேன். நீ அங்க கடையில தானே இருக்கணும், இங்க எதுக்கு வார? ஆளுங்க தேவைப்பட்டா இங்கிட்ட அங்கிட்ட மாறி தான் வேலை பார்ப்போம். எங்களுக்கு என்ன, எங்கிட்ட வேலை பார்த்தாலும் சம்பளம் தானே. இப்போ உங்க ரீல் அந்து வச்சுல பேசாம போங்க காரியில தூக்கிட்டு. இங்க பாரு செல்முத்து, என்ன இந்த பொண்ணு இங்க சாப்பிட்டுருச்சு, இவங்க அப்பாவும் சாப்பிட்டாரு. ஆனா கல்யாண பொண்ணு இந்த சாப்பாடை என்ன சாப்பிட்டு பார்க்கல. கல்யாண பொண்ணோட சம்மதம் தானே முக்கியம். தாலி கட்டிக்கிட்ட போற பொண்ணு அதுதானே. அதுக்கு அந்த பொண்ணுக்கும் உங்க சாப்பாடு பிடிச்சிருந்தாதான் ஆர்டர் கொடுப்பாங்களாம். எதுவா இருந்தாலும் பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. இப்ப நிறைய கட்டுங்க. ஏக்கா சும்மா இருங்கக்கா. மலர் கொஞ்சம். ஐயா கருப்பா. என்னக்கா, என்ன பிரச்சனை? கருப்பா, அது வந்து உங்க சத்தம் தான் அங்க வரைக்கும் கேக்குது. என்ன சாப்பாடு எடுத்துட்டு போக வந்திருக்காங்கன்னே கேரியல் சைஸ பாத்தீங்களா? அக்கா, பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கங்கக்கா. அப்புறம்னா எல்லாம் காலியா போகும்ல. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாரும் வரிசையா வந்துருவாங்க. அப்புறம் பந்திக்கு பத்தாம போச்சுன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை. இல்ல, கொஞ்சம் சாம்பிளுக்கு. ஏக்கா என் மனத்தை வாங்காதீங்கக்கா. பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கங்கக்கா. சரி, இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. தள்ளு போங்க. எங்க ஓனாலும் காரியில தூக்கிட்டு வந்துடுறது. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் மேடம்? முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் சார். மேடம், தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல இருந்தாலும் அதான் மேடம் என்னோட வேலை. என் வேலையை தான் என்ன பார்க்க சொன்னீங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சரிங்க சார். இத பேசுறதுக்கா வந்தீங்க? இல்ல சார், எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. எப்படியும் இந்த மாசம் கடைசி முகூர்த்தத்துல கல்யாணம் இருக்கும். சரி. இப்போ உங்க சமையல நாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அதான் சார், எங்க அக்கா கல்யாண கேட்டரிங்க்கு உங்களையே புக் பண்ணலான்னு. கடைசி முகூர்த்தம் தான் சொன்னீங்க? ஆமா, அப்படித்தான் இருக்கும். அப்போ எனக்கு ஏற்கனவே 2 ஆர்டர் இருக்கு. அச்சச்சோ சார், கொஞ்சம் பார்த்து பண்ண முடியாதா? பசங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க தானே சார் ஓனர்? இல்ல, பசங்களுக்கு முடியுமான்னு கேட்கணும்ல. ஓ அப்படியா? ஆமா, ஒரு நாளைக்கு 2 ஆர்டருக்கு மேல ஒத்துக்கிறது இல்ல. ஏன் சார் அப்படி? கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே. இல்ல, அது போக வெளியவும் கேட்டரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓஹோ, அதான் பாக்குறேன். சரிங்க சார், ஆனா எங்க அப்பா உங்களை தான் கேட்க சொன்னாங்க. அதான் நான் பசங்க கிட்ட கேட்டுட்டுன்னு சொல்றேன். எப்ப சொல்லுவீங்க? இந்த இன்னைக்கு வேலை முதல்ல முடியட்டும். வேலை முடிச்சு பசங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பேசலாம். அப்ப எனக்கு எப்ப சொல்லுவீங்க? இன்னைக்கு ஈவினிங் இல்லனா நாளைக்கு ஆபீஸ்க்கு வரீங்களா? வரேன் சார். ஆபீஸ் எங்க இருக்கு? அது எங்க வீட்லயே தான் இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? உங்க அப்பாவுக்கு தெரியும். அப்பா, அவருக்கு தெரியுமா? சரி சரி. ஆமா, அவருக்கு தெரியும். இதே தெருவுல தான் இருக்கு எங்க வீடு. அப்ப சரி, இப்ப நாங்க போகும்போதே பாத்துட்டு போயிடுறோம். வீட்ல போய் பேசிட்டு நாளைக்கு வர்றோம். சரி வாங்க. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு கொடுக்க பாருங்க. என்ன சார்? கேட்டுட்டு சொல்றேன். சார், அடுத்த வாரம் பரிசம் போடணும், அப்புறம் கல்யாணம் இருக்கு, அப்புறம் அழைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்களே பண்ணி கொடுக்கலாம் சார். வரிசையா ஆர்டர் வரும் உங்களுக்கு.
சரிங்க மேடம், பசங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சரிங்க சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ம், பார்க்கலாம். அப்ப நான் சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையில வரேன். என்ன சார்? வாங்க. தேங்க்யூ சார். சரிங்கம்மா, சரி. வரேன் சார். வாங்க. என் ராசா எம்பிட்டு அழகா வேலை பார்க்கறான் என் பேரன். இப்ப நான் என்ன வேலை பார்த்துட்டேன்னு நீ பார்த்த? நீ இந்த கேமராவை உத்து உத்து பாக்குறதே அழகா இருக்கியா கண்ணு? போடு. என்னையா கண்ணு பாக்குற? கேமரா ஃபங்க்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதத்தான் ஆத்தாளும் சொன்னேன். சரி, எங்க அந்த கலவி உன் மைனிக்காரிய காணும்? மக வீட்டுக்கு போயிருக்கு. ஓஹோ, நீயும் கூட போயிட்டு வர வேண்டியதானே? அவ வீட்டு வாசப்படியே நான் என்ன மேல மிதிப்பனா? ஏன் கோமதி? அவளுக்கு பெருசா சீமையில இல்லாத பேரழகிய பத்து வச்சிருக்கோன்னு நினப்பு. உன் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அவ கூட ஒட்டும் வச்சுக்கிட கூடாது, உரம் வச்சுக்கிட கூடாதுன்னு. ஓஹோ. ஆமா, அதுல இருந்தே அவ வீட்டு வாசப்படியே மிதிக்கிறது கிடையாது. ஆமா, அத்தையும் இங்க முன்ன மாதிரி வர்றது இல்லைல்ல? எப்படி வருவா? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வருவா? என் பேரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசப்படியை மிதிச்சிருவாளா அவ? இல்ல நான் தான் மிதிக்க விட்டுருவானா? அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எது? நீ இப்படி பேசுறது. அவனுக்கு என்ன, எல்லாரும் அனுசரிச்சு போகணும்னு நினைப்பான். அதான், நீ இப்படி பேசுறது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன, என்னைய பிடிச்சு 2 காட்டு காட்டுவான். வாங்கி பழகிட்ட பிறகு? சரி, இந்த சிவகாமி எதுக்கு அங்க போயிருக்கு இன்னைக்கு? அது வந்தா தான் தெரியும். டியூட், வாங்க டியூட். என்ன டியூட், கேமரா கோளாற போச்சா? சின்னதா ஒரு ப்ராப்ளம். நான் வேணா என்னன்னு பாக்கட்டா டியூட்? ஆமா, உன்னையும் இந்த கேமராவையும் ஒண்ணு போல படுக்க வச்சா கேமரா எது நீ எதுன்னே தெரியாது. நீ இதை ரிப்பேர் பண்ண போறியாக்கும். ஆத்தா, என்னடா? அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா ஆத்தா, கேமராவை அசிங்கப்படுத்தாதீங்க. வீரா, எப்போ வந்த வேலையை பாரு. டியூட், எதுக்கு டியூட் வர சொன்ன? இங்க வா வீரா, நீயும் வா. சொல்லுங்க டியூட். டியூட், இதான் விஷயமா டியூட்? ஆமா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன பாருங்க. ஓகே ஓகே டியூட். டியூட், போங்க. எஸ் வீரா, வா. வா. முத்துக்கண்ணு, என்னையா? நேத்து ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல? ஆமா, நம்ம நாராயண மக சடங்குக்கு. அங்க அங்க ஒரு புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சு என்கிட்ட ஆட்டுன்னு ஆட்டிட்டு போயிருச்சு. அப்படின்னா? அந்த புள்ள பூச்சி யாரு என்னன்னு விசாரிக்க தான் அனுப்பியிருக்கேன் இவனுங்களை. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா சரியா வராதுல்ல? சரியா வராதுல்ல. என்ன சிவகாமி, பல்லெல்லாம் வாயா இருக்கு? ஐயா முத்துக்குட்டி, நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? எனக்கு அப்படி தெரியும், சொல்லிட்டா போன. நான் போகும்போது நீ தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் உங்ககிட்ட சொல்லல. சரி சொல்லு, அதுக்கு முன்னாடி காலில் மிதிக்காம தள்ளி நில்லு. போயா கண்ணு, உனக்கு குறும்பு தான். சரி, எங்க போயிட்டு வர? உங்க அத்தை வீட்டுக்கு. உன் மக வீட்டுக்குன்னு சொல்லு. ரெண்டும் ஒண்ணு தானே கண்ணு? அது எப்படி ஒன்னாகும்? இந்த கோமதி, நீ பேசாத. நான் ஒன்னும் பேசல மைனி, நான் ஒன்னும் பேசல. என்னைக்கு உங்க மக என் பேரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ அன்னைக்கே பேச்ச முறிச்சிட்டேன். என்னமோ பெரிய சீமையில இல்லாத பேர அழகிய பெத்து வச்சுக்கிட்ட மாதிரி என் பேரனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம்ல. நீங்க பொண்ணு கொடுக்கலன்னா என் பேரனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? என் பேரன் அழகுக்கும் அவன் குணத்துக்கும் அவனுக்கு ரதி மாதிரி ராசாத்தி ஆட்டம் பொண்ணு வருவா. கருப்பசாமி சார் இருக்காங்களா?